எதுக்கு உங்களுக்கு எம்பி சீட் கொடுக்கணும்? உங்க தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க? கேள்வி கேட்ட ஸ்டாலின் பதறிய கனிமொழி. திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செஞ்சவங்க வேட்பாளர் நேர்காணல்ல கலந்துகிட்டாங்க. முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த நேர்காணலை நடத்தினாங்க. லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி பற்றிய அறிவிப்புகளை திமுக வேகமா வெளியிட்டு வருது. 2024 மக்களவை தேர்தலில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு விவரம் பற்றிய தகவல் வெளியில வந்திருக்கு. அதன்படி திமுக 21 தொகுதிகளிலையும், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 9 தொகுதிகளிலையும், புதுச்சேரியிலையும், விசிக 2 தொகுதிகளிலையும், சிபிஐ 2லையும், சிபிஎம் 2லையும், மதிமுக 1லையும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 1லையும், கொங்கு மக்கள் தேசிய கட்சி 1 இடங்கள்லையும் போட்டியிடுது. மக்களவை தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கு. அண்ணா அறிவாலயத்துல தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சிதம்பரம், விழுப்புரம் தொகுதிகளில் விசிக போட்டியிடுதுன்னு அறிவிக்கப்பட்டு இருக்கு. இதற்கான ஒப்பந்தம் இப்போதான் கையெழுத்தாச்சு. லோக்சபா தேர்தலில் 2024 கூட்டணி வைப்பதற்கு திமுகவிடம் முக்கியமான சில கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வச்சிருக்கு. அதன்படி இந்த முறை 3 தொகுதிகள் வேண்டும்னு திமுக விசிக கேட்டதா கூறப்படுது. திமுக விட்ட 3ல் 1 தனி தொகுதி, 2 பொது தொகுதி வேணும்னு விசிக கேட்டிருக்கு. அதோடு 3லையுமே பானை சின்னத்தில் மட்டும்தான் போட்டியிடுவோம்னு அந்த கட்சி கோரிக்கை வச்சிருக்கு. இதுல 2 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்கீடு செஞ்சதா கூறப்படுது. 2 தனி தொகுதிகளில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுறோம்னு விசிக அறிவிச்சிருக்கு. அதே சமயம் சின்னம் தொடர்பான விவாதத்திலும் 2 கட்சிகளுக்கும் இடையில உடன்பாடு எட்டி இருக்கிறதா கூறப்படுது. தனி சின்னத்துல தான் போட்டியிடுவோம்னு விசிக சொன்னதை திமுக ஏத்துக்கிட்டதா சொல்லப்படுது. இது போக திமுக கூட்டணியில மதிமுகவுக்கு 1 தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு. லோக்சபா தேர்தலில் தனி சின்னத்துல போட்டியிடுவோம்னு வைகோ அறிவிச்சிருக்காரு. ஆனா ராஜ்யசபா சீட் பற்றி பின்னர் பேசி முடிவெடுக்கப்படும்னு வைகோ அறிவிச்சிருக்காரு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள் முடிஞ்ச நிலையில திமுக சார்பில் லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு தாக்கல் செஞ்சவங்க வேட்பாளர் நேர்காணல்ல கலந்துகிட்டாங்க. ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் இந்த நேர்காணலை நடத்தினாங்க. திமுக சார்பில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர் நேர்காணல்ல கனிமொழி எம்பி கலந்துகிட்டாங்க. தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட கனிமொழி எம்பியை தவிர வேற யாருமே விருப்ப மனு தாக்கல் செய்யல. இந்த நிலையில அவர்கிட்ட ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினாரு. உங்கள் தொகுதியில நீங்க செஞ்சது என்ன? உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு ஏன் மீண்டும் நாங்க வாய்ப்பு தரணும்னு முறையான கேள்விகளை ஸ்டாலின் கனிமொழியிட்ட வச்சாரு. இதற்கு கனிமொழியும் பொறுமையா தூத்துக்குடி தொகுதியில மக்களுக்கு என்னென்ன நலத்திட்ட உதவிகள் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட கனிமொழி எம்பியை தவிர வேற யாருமே விருப்ப மனு தாக்கல் செய்யாத நிலையில தூத்துக்குடிக்கு மீண்டும் கனிமொழி தேர்வாக வாய்ப்புள்ளதா கூறப்படுது.